சமீபத்தில் நடந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட விழாவில் தாவிக தலைவர் விஜய் ஜோசப் அப்படிங்கிற ஒருத்தரோட வரலாற்று குறிப்புல இருந்து ஒரு சின்ன பகுதியை பேசுறாரு. அதுலயும் குறிப்பா அந்த ஜோசப் அப்படிங்கிற நபரோட வரலாற்றுல முக்கியமான பகுதியா கருதப்படுற தன்னுடைய சகோதரர்களால ஜோசப் பழிவாங்கப்படுறது, கிணற்றுல தூக்கி வீசப்படுறது, பின்னொரு காலத்துல ஒரு நாட்டுக்கே அவர் அரசனா மாறுறது அப்படிங்கிற அந்த வரலாற்றை மேற்கோள் காட்டி விஜய் பேசியிருக்காரு. யார் இந்த ஜோசப்? விஜய் மேற்கோள் காட்டி பேசின அந்த சின்ன வரலாற்று குறிப்புக்கு பின்னால இருக்கிற முழுமையான பின்னணி என்ன? எதுக்காக விஜய் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழாவில் ஜோசப்புடைய வரலாற்றை பேசினார் அப்படிங்கறதெல்லாம் இந்த காணொலியில முழுமையா பார்க்கணும். தாங்கள் போட்ட திட்டத்தின்படியே அவர்களை ஒரு கிணற்றுல தூக்கி தள்ளி விடுறாங்க. அப்பதான் அந்த வழியா வர்ற ஒரு வியாபார கூட்டம் தண்ணீர் இறக்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது கிணத்துல ஒரு அழகான சிறுவன் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த சிறுவனை அங்கிருந்து காப்பாத்துறாங்க. கிணற்றுல தூக்கி வீசப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி இந்த சகோதரர்களுக்கு வருது. உடனே வேக வேகமா ஓடி வந்து இந்த வியாபார கூட்டத்துக்கிட்ட இவர் எங்களுடைய அடிமை அப்படின்னு சொல்லியும், இவரை காணாம தான் இவ்வளவு நேரம் நாங்க தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியும் ஏமாற்றி அந்த வியாபார கூட்டத்துக்கிட்டேயே ஒரு சொற்பமான தொகைக்கு என்ன செஞ்சுறாங்கன்னு சொன்னா வித்துறாங்க. ஒரு வழியா நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இந்த 10 சகோதரர்களும் திரும்பி போறாங்க. அங்க போய் தன்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஓனாய் தின்று விட்டது அப்படின்னு சொல்லி தந்தை கிட்ட நாடகம் ஆடுறாங்க. இதை கேட்டு ரொம்ப மனமுடைஞ்சு போற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவருடைய பேச்சை நம்ப மறுத்தாலும் இறைவனுக்காக பொறுமை காக்குறாங்க. எகிப்து நகரத்திற்கு நாடு கடத்தப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டினுடைய அதிபர் கிட்ட விற்கப்படுகிறார். அவரை வாங்கிய அதிபர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அவருடைய மனைவி கிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்து, இவர் நம்ம வீட்டிலேயே வளரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் மூலமா நமக்கு நிறைய நலவுகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அவர் நம்புறதா தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க. கிணற்றுல தூக்கி வீசப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துல ஒரு பிரம்மாண்டமான மாளிகையில வளர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு சக்தியை இறைவன் வழங்கி இருந்தார். அதாவது கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருந்தது. யார் எந்த மாதிரியான கனவு சொன்னாலும் அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் தன்னோட சிறையில இருந்த சக சிறைவாசியா இருக்கிற ஒரு 2 பேர் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. அந்த கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க. என்ன கனவு அப்படின்னா, அதுல ஒருத்தர் பழச்சாறு பிழிகிற மாதிரி கனவு காண்றார். முதலாவதாக கனவு கண்ட அந்த பழச்சாறு பிழிகிற நபர் சீக்கிரமா விடுதலையாக போறார் அப்படின்னு சொல்லியும், அவருடைய எஜமானனுக்கு அவர் பழச்சாறு பிழிகிற வேலையை பார்க்க போறார் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த முதலாவது நபர் விடுதலை செய்யப்படுகிறார். தன்னுடைய எஜமானனுக்கு பழச்சாறு புளியக்கூடிய பணி அவருக்கு வழங்கப்படுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த நாட்டினுடைய அரசனுக்கு ஒரு கனவு வருது. 7 கொழுத்த மாடுகள், 7 மெலிந்த மாடுகள், 7 செழுமையான கதிர்கள், 7 வறண்ட கதிர்கள். இந்த கனவுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த அரசன் அல்லல் பட்டு இருக்கிற நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்தி கேள்விப்படுறாங்க. இப்படி ஒருத்தர் சிறையில இருக்கிறாரு, இவர் கனவுக்கு விளக்கம் சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனேயும் அவர்கிட்ட போய் இந்த கனவுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டுவாங்கன்னு சொல்லி அரசர் கட்டளையிட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட இந்த கனவு சொல்லப்படுது. இந்த கனவை உள்வாங்கி கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதனுடைய விளக்கத்தை சொல்றாங்க. ஒரு காலம் வரப்போது, அந்த காலத்துல மிகப்பெரிய அளவுல உணவு பஞ்சம் ஏற்பட போது, உங்களால எந்த அளவுக்கு உங்களுடைய உணவுகளையும் தானியங்களையும் சேமிக்க முடியுமோ சேமிச்சு வச்சுக்கோங்க. அந்த பஞ்ச காலத்துல உங்களுக்கு அந்த உணவுகள் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கனவுடைய விளக்கத்தை கேட்ட அந்த அரசர் திகைத்து போறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கணும்னு சொல்லியும் அவர்களை அழைச்சிட்டு வர சொல்லியும் அரசர் கட்டளையிடுறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசவைக்கு அழைச்சிட்டு வரப்படுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் அந்த நாட்டை ஆட்கொள்ளும். இந்த நேரத்துல சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த தானியங்கள் பொருட்கள் மூலமா அந்த மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அரசவையில எல்லாருக்கும் உணவுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டு இருக்கு. அந்த பொருட்களை வாங்க மக்கள் வரிசையா வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் யூசுஃபுடைய அந்த 10 சகோதரர்களும் உணவுக்காக வராங்க. அந்த 10 சகோதரர்களையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் தான் நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளம் காண்றாங்க. ஆனா அந்த 10 சகோதரர்களாலையும் இவர் தான் யூசுப் அப்படின்னு சொல்லி அடையாளம் காண முடியல. தான் உங்களால கிணற்றுல தூக்கி வீசப்பட்ட உங்களுடைய சகோதரர் யூசுப் அப்படிங்கிறத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட காட்டிக்கல. ஆனா உங்களுடைய சகோதரர் ஒருத்தரை கிணற்றுல தள்ளி விட்டீங்களே, உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த 10 சகோதரர்களும் புரிஞ்சு கொள்றாங்க, நாம கிணற்றுல தள்ளி விட்டு கொலை செய்ய முயன்ற அந்த யூசுப் நம்முடைய சகோதரர் இவர் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. தாங்கள் செய்த தவறை எண்ணி ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. யூசுப் நம்மை பழி வாங்கி விடுவார் அப்படின்னு சொல்லி பயத்தோட நிற்கிறாங்க. ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி யூசுப் அவங்களை பழி வாங்கலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பழி வாங்கும் எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் இந்த சகோதரர்கள் அனைவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலை வணங்குறாங்க. அதாவது ஆரம்பத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா? அதாவது 11 நட்சத்திரங்கள் சூரியனும் சந்திரனும் யூசுஃபிற்கு தலை வணங்குற மாதிரியான கனவு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டாங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அந்த 11 நட்சத்திரங்கள் தான் இந்த சகோதரர்கள் அப்படிங்கிற அந்த கனவுடைய விளக்கம் இந்த இடத்துல நிறைவேறியது அப்படிங்கிறத வரலாற்றுல பார்க்க முடியுது. சூழ்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபர் பிற்காலத்துல ஒரு நாட்டுக்கே அமைச்சரா மாறின குரான் பேசக்கூடிய இந்த வரலாறு தான் பைபிளும்
ஜோசப் அப்படிங்கிற பேர்ல சொல்லுது. இதை தான் விஜய் கடந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழாவில் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. ஸோ கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழாவில் விஜய் ஏன் இந்த வரலாறை பேசணும் அப்படின்னு சொல்லி நாம யோசிச்சு பார்த்தா, இவருடைய பேரும் ஜோசப் விஜய், இந்த வரலாற்றுடைய கதாநாயகனாக பைபிள்ல குறிப்பிடப்படுற பேரும் ஜோசப் அப்படின்னு இருக்கிறனால எப்படி அந்த ஜோசப் இவ்வளோ சூழ்ச்சிகளையும் பழிவாங்குதலையும் தாண்டி ஒரு நாட்டுக்கே அரசனாக மாறினாரோ, அதே மாதிரி எத்தனை சூழ்ச்சி தன்னை சுற்றி சூழப்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி என்னாலையும் ஒரு நாட்டுக்கு அரசனாக இல்ல தலைவனாக வர முடியும் அப்படிங்கிறத